பாரதி கான்ஷியஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கடந்த வாரம் பாரதி ஏன் சுந்தர தெலுங்குன்னு எழுதினார் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம். இந்த காணொளிக்கு எங்களுக்கு பெரும் அளவில் வரவேற்பு கிடைச்சிருக்கு. 35,000க்கும் மேற்பட்ட வியூஸ் இதற்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு காணொளிக்கு மட்டுமே 1,500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த இரண்டு பெருமைகளை எங்களுக்கு தந்த அந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய அணி சார்பாக நெஞ்சு நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய அடுத்தடுத்த பதிவுகளுக்கு இதே போல் உங்களுடைய மேலான ஆதரவை நீங்கள் நல்கணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அது ஒரு திருப்புமுனை சம்பவம்னே சொல்லலாம். பாரதியை பார்த்த எட்டயபுரம் மன்னர், நீங்கெல்லாம் இருக்க வேண்டாம், என் கூட எட்டயபுரத்துக்கே வந்துரு, நான் அரண்மனையிலேயே உனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. பாரதியால அதை மறுக்க முடியல. பாரதி கான்ஷியஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். பாரதி காசியில் இருந்தப்போ 1902-3 அந்த காலகட்டத்தில் எட்டயபுரம் மன்னர் அங்க வந்திருந்தார். பாரதியை பார்த்த எட்டயபுரம் மன்னர், நீங்கெல்லாம் இருக்க வேண்டாம், என் கூட எட்டயபுரத்துக்கே வந்துரு, நான் அரண்மனையிலேயே உனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. பாரதியால அதை மறுக்க முடியல. எட்டயபுரம் வந்துட்டார். அப்பதான் பாரதிக்கு கல்யாணமான புதுசு. ஒரு நாள் எட்டயபுரம் மன்னர் பாரதியை கூப்பிட்டு, பாரதி நீ தயாராகு, நம்ம சென்னைக்கு ஒரு சுற்றுப்பயணம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாரதியும் சம்மதிச்சு கூட போயிட்டார். ஒரு 15 நாள் சென்னையில ராஜாவோட சுற்றுப்பயணம். செல்லம்மாவுக்கு ஆர்வம் தாங்க முடியல. சென்னையிலேருந்து திரும்பி வரும்போது நமக்கு ஏகப்பட்ட புடவைகள், நகைகள் எல்லாம் தன்னுடைய கணவர் வாங்கி வருவாருன்னு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. 15 நாள் போச்சு. சுற்றுப்பயணம் முடிஞ்சு பாரதி எட்டயபுரத்துக்கு வந்துட்டார். செல்லம்மா ஆவலா பார்த்துட்டே இருந்தாங்க வாசல்ல, எப்ப தன்னுடைய கணவர் வருவார் அப்படி. 2 குதிரை வண்டி வந்தது. செல்லம்மாவுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. ஒரு குதிரை வண்டியிலேருந்து பாரதியார் இறங்கினார். கையில ஏகப்பட்ட மூட்டைகள். ஓஹோ, நமக்காக தான் இவ்வளவு வாங்கியிருக்காரா, இவ்வளவு புடவைகளா, இவ்வளவு நகைகளான்னு அவங்களுக்கு உற்சாகம் தாங்க முடியல. வீட்டுக்குள்ள அந்த மூட்டை முடிச்சுகளை அழுத்து பார்க்கும்போது செல்லம்மாவுக்கு பலத்த ஏமாற்றம். ஏன் அப்படின்னா, அந்த மூட்டைகள் முழுக்க புத்தகங்கள். திறந்து பார்த்தா அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், ஒரு ஆங்கில புத்தகம், இப்படி இருக்கு. எனக்குன்னு எதுவுமே நீங்க வாங்கிட்டு வரலையான்னு கேட்கும்போது, வாங்கிட்டு வந்தேனே அப்படின்னு ஒரே ஒரு புடவையை கொடுத்தாரு. செல்லம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. மன்னர் உங்களுக்கு செலவுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? 500 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு பாரதி சொல்றாரு. 500 ரூபாய்க்கு நீங்க ஒரே ஒரு புடவையும் இத்தனை புத்தகங்களும் தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கவே, ஆமா அப்படின்னாரு பாரதி. செல்லம்மாவுக்கு இன்னும் என்ன கோபம் அப்படின்னா, பாரதியாரோட இன்னொரு நண்பரும் போயிருக்காரு. ஆனா அவர் கொஞ்சம் விவரமான ஆளு, கொஞ்சம் உஷாரான ஆளு. ஏன் அப்படின்னா, அவரும் தான் போய் வாங்கினாரு. ஆனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகைகள், புடவைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தன்னுடைய வீட்டம்மா கிட்ட அந்த நண்பர் 300 ரூபாய் கொடுத்தாரு. இதனால செல்லம்மாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. ஆனா அவங்களால அது வெளியில சொல்ல முடியல. பாரதியார் தன்னுடைய செயல்பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, செல்லம்மா, நான் அழிகின்ற இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அழியாத செல்வமாகிய புத்தகங்களை வாங்கி வந்தேன் செல்லம்மா அப்படின்னு ஒரு உபதேசம் சொல்றாரு. செல்லம்மாவுக்கு அந்த மனநிலை இல்லை இந்த உபதேசத்தெல்லாம் கேட்கறதுக்கு. ஆனா வேற வழி இல்லாம கண்ணீரை அடக்கிக்கிட்டு சரி சரி அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. செல்லம்மா, நான் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதை நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த புத்தகங்கள் வாங்கி வந்தது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு செல்லம்மா. நான் செஞ்சது சரிதானே? எனக்கு ஆனந்தமா இருக்கும்போது உனக்கும் அது சந்தோஷமாகத்தானே இருக்கும் அப்படின்னு பாரதி ஒரே போடா போட்டாரு. அப்புறம் கிளம்பி போயிட்டார். அவர் சில விஷயங்களை யோசிக்கவே இல்லை. தன்னுடைய இளம் மனைவிக்கு கூட ஆசைகள் இருந்திருக்குமே, இன்னும் கூட 1-2 புடவைகளோ நகைகளோ வாங்கி வந்தா அவ சந்தோஷப்பட்டிருப்பாளே, நாம முழுக்க முழுக்க புத்தகங்களா வாங்கி தள்ளிட்டோமே, அவ மனசு கஷ்டப்பட்டிருக்காதா, இந்த மாதிரி ஒரு உபதேசம்லாம் வேற பண்ணி இன்னும் காயப்படுத்திட்டோமே அப்படின்னு எல்லாம் அவர் யோசிக்கல. செல்லம்மாவும் சரி பரவாயில்ல, ஒரே ஒரு புடவையாவது வாங்கிட்டு வந்தாரே அப்படின்னு தனக்கு தானே ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிட்டு அவங்க அதை கடந்து போயிட்டாங்க. ஆனா இன்னும் சில நாட்கள் கழித்து பாரதியாருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அது ஒரு திருப்புமுனை சம்பவம்னே சொல்லலாம். அது அவர் அடியோட புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம். செல்லம்மாவை அவர் பார்த்த விதமும் அந்த திருப்புமுனை சம்பவத்துக்கு பிறகு மாறியது. அது என்ன சம்பவம், அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத
அடுத்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நிரஞ்சன் பாரதி. இதே போல இன்னும் பல சுவையான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து தெரியணும் அப்படின்னா மறக்காம நீங்க பாரதி கான்ஷியஸ்னஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தமிழ் எழுத பேச கற்றுக்கணுமா? தமிழ் இலக்கணத்தை சுவாரஸ்யமான முறையில் படிக்கணுமா? தமிழ் இலக்கியங்களுடைய அழகை நுட்பமாக ரசிக்கணுமா? அப்போ நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் மை தமிழ் குரு. மை தமிழ் குரு என்கின்ற இணைய வழி தமிழ் பள்ளி என்னென்ன தமிழ் வகுப்புகள் நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க mytamilguru.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். மேலதிக விவரங்களுக்கு mytamilguru@gmail.comக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம்.